वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. அடுத்ததாக எங்களுடைய ஸ்ரீராம் பட்டாச்சார் சுவாமி. ஸ்ரீராம் பட்டாச்சார் சோளிங்கரில் கைங்கரியம் பண்ணுறார். அவர் தோப்பனார் சோளிங்கர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய குமாரர் இவரும் ஒரு பாடசாலை நடத்திட்டு இருக்கார். அங்கே ஒரு 10 பசங்க வாசிச்சுட்டு இருக்கா. செங்காலப்பன் கல்யாண பட்டாச்சாருடைய தௌஹித்ரன் எல்லா சம்பரோஷன்லையும் அன்வைக்கிறார் எல்லாரும் அடியர். அதனால் அவர்கிட்ட ஒரு 10 பசங்க வாசிச்சுட்டு இருக்கா. அவரும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த வம்சத்துக்கு, இந்த வைகான சாகத்துக்கு நிறைய உபகாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உற்சவ வீதி சாஸ்திரமத இவர் எங்கள் பட்டாச்சார சொன்ன மாதிரி, அத்தியக்ஷர் சொன்ன மாதிரி கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயச்சித்தாந்தம்னு எல்லா கிரந்தத்தையும் பிரிக்கிறார். அதில் இவர் உற்சவத்தை பற்றி பிரார்த்திக்கப்படுறார். தன்யவாதம். ஸ்ரௌதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வைகானசகுலோத்பூதம் சர்வசாஸ்திர விசாரதம் ஆகர்ஷண குணோபேதம் வந்தே குருபதாம்புஜம் ரங்கநாதஸ்தவாசக்தம் ஸ்வாத்தியார ஜபதத்பரம் கல்யாணராம பட்டாக்கியம் வந்தே குருபதாம்புஜம். யஸ்மாதேதத் ஜகதயதே ரக்ஷிதம் ஏன பூயः யஸ்மின்னேதி பிரளயமகிலம் யன்மயம் யத் சரீரம் யத் சர்வாத்மா மகதி கட்டிகா பூதரே யோகபாஜாம் சப்தரிஷீணாம் நரஹரிவபுः சந்நிதாத் சோவதாந்தः. நமஸ்தபாயே. பகவானுடைய பெரிய கிருபை, திவ்யமான க்ஷேத்திரத்தில் அழகான சாஸ்திர சபை நடக்கிறது. அதில் அடியன்களுக்கும் ஒரு கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சதுன்னா இது குருநாதாளுடைய கிருபை, பகவானுடைய கிருபை, அழகேசிங்கருடைய பரமானுகிரகம். இந்த பொதுவாக ஏகாதசி அன்றைக்கே பகவத் விசாரம் பண்ணணும்னு சாஸ்திரம்லாம் சொல்கிறது. உபவாசம்னு கூட இந்த இதிலெல்லாம் சொல்கிறான். ஆந்திர தேசத்துலலாம் இந்த விரதத்தையே உபவாசம் தான் சொல்லுவாள். சமீபே அஸ்யாஸ்தீதி உபவாசம்னு, பகவானுடைய சமீபத்தில் இருக்கிறது பேர் தான் உபவாசம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஏகாதசி இப்படி சேர்ந்து வந்த ஒரு சமயம், ஏகாதசியும் துவாதசியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தினத்தில் இந்த சாஸ்திர சபை வைகானச பகவத் சாஸ்திரம் தான் பேர். ஆகமம்னு சொல்லின்னு இருக்குமே தவிர்த்து பகவத் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா பகவானே விகனச முனிவராக அவதாரம் பண்ணார் அப்படின்னு நிறைய சாஸ்திரங்களில் நிருக்தாதிகாரத்துலேயும் திருடீகரணமாக சொல்கிறார். அந்த விசேஷத்தில் இந்த சாஸ்திர சபை அப்படி விசேஷமாக நடக்கிறது. அஹோபில நிருசிம்ஹஸ்ய பிரதமம் நிவேதையான்னு சுவாமி சாய்ச்சா மாதிரி சொல்கிறார் வேங்கடேஸ்வர புராணத்தில். சதுர்முகனான பிரம்ம போய் நிருசிம்மாய பிரதமம் நிவேதையத்துன்னு முதல்ல போய் பிரார்த்தனை பண்ணுறார். சதுர்முக பிரம்மா எல்லா திருக்கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, யார்கிட்ட போய் முதல்ல அக்ர பூஜை பண்ணுறது அப்படின்னா நிருசிம்மன் தானே முதல்ல பூஜை பண்ணணும், அவருக்கு முதல்ல பண்ணு பிரதமம் நிவேதையான்னு அப்படி சொன்ன மாதிரி, அப்படி இந்த சிகரமாக இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் சிகரமாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரம் நடக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் பகவானை நேரடியாக யாரும் அடைஞ்சிட முடியாதுன்னு பாகவதத்தை சொல்கிறா. சாட்சாத்து கபில வாசுதேவராக பகவான் அவதாரம் பண்ணால் தேவஹூதிக்கு எல்லாம் உபதேசம் ஆகிடுது. உபதேசம் ஆனதுக்கப்புறமா தேவஹூதி நான் நன்னா தெரிஞ்சுட்டேன், நான் இனிமேல் பகவானை அடைஞ்சிடலாமா அப்படின்னா அது முடியாதுங்க. மகதனுகமலப்யா பக்தி ரேவாத்ர சாத்யா கபில தனு ரிதித்வம் தேவஹூத்தியை நெவகாதீது மகதனுகமலப்யா. மகான்களை போய் அண்டு அவ சரணத்தை போய் நமஸ்காரம் பண்ணு. நாராயணியத்தில் மகான்கள் மூலமாக பகவானை ருச்சிக்க கற்றுக் கொடுத்தான்னா அதுதான் உனக்கு அது பரம சிரேஷ்டத்தை கொடுக்கும்.
கங்கை கரையோரம் போன்னு சொல்கிறா. அதே மாதிரி தான் பரீட்சித் மகாராஜாவும் கங்கை கரையோரம் போய் சுகாச்சாரியால் அண்டி தான் வந்தது. அது மாதிரி இந்த சாஸ்திரம் ஏற்கனவே சிரேஷ்டமாக இருக்குது. சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு பீடத்தில் நடக்கிறது விசேஷதமமாக இருக்குது. அப்பேற்பட்ட பெரிய விசேஷமாக நடக்கிறது. அந்த முறையில் கேனோபாயேன சம்சாரம் தாரயேயுஹு அமீஜனாக பகவானே நினைக்கிறாராம். கேனோபாய இந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த மக்கள்லாம் எதனால் விருத்தி அடைவா, சம்சாரத்திலேருந்து எப்படி விடுபடுவா, இவாளெல்லாம் எதனால் நம்ம பாதுகாக்கிறதுன்னு பகவான் நினைக்கிறார். அப்படி இதி சஞ்சிந்திய கிருபயா தேவதேவோ ஜகத்பதி மதர்ச்சனம் வினா நான்யத் மன்லோகம் பிராப்துயா துருவம். என்னுடைய திருவாராதனை இல்லாமல் என்னுடைய லோகத்தை அடைய முடியாது. இப்போது இந்த மக்களுக்கெல்லாம் திருவாராதனை பலத்தால் தானே இந்த தீர்த்தத்துக்கே வைகான சாகமத்தில் சாலக்கிராம சிலாவாரி பாபஹாரி விசேஷதா ஆஜன்மகிருத பாபானாம் பிராயஷ்சித்தம் தினே தினே அகால மிருத்யு ஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷேகரம் ஸ்ரீவிஷ்ணு பாதோதகம் பாவனம் சுபம் அப்படின்னு சொல்கிறார். இந்த தீர்த்த சங்கிரகணத்துக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு திருவாராதனை முக்கியம். அந்த திருவாராதனத்துக்கு எப்படி திருவாராதனத்தை எதை கொண்டு திருவாராதனம் பண்ணுறதுன்னு பகவானே யோசிச்சுன்னு இருக்கார். பகவான் யோஜனை பண்ணுற சமயத்தில் சதுர்பாகு சமாயுக்தம் சங்கசக்கரதர பிரபு பகவானுடைய சிந்தனையிலேயே உத்பவம் ஆறார். இதுதான் எஜுர்வேதத்தில் எனக்கா தே வைகானசா அப்படின்னு எஜுர்வேதத்தில் இருக்குது. வைகானசர்கள் அந்த விகனச மகரிஷியினுடைய அந்த வழியில் வந்ததுனால தான் அவளுக்கு வைகானசால்னு பேருன்னு ஸ்வயம் பகவானே வைகானசால் அப்படின்னு சொல்கிறார். விகனசன்னு யார் நாமகரணம் பண்ணுறா அப்படின்னா பகவானே நாமகரணம் பண்ணுறார். பகவான் ஸ்வயமாக விகனசர் கூப்பிட்டா விகனசர் ஸ்ரத்தையோடு கூட நான் என்ன பண்ணணுங்கிறார். ஸ்ருதியுக்தமான ஒரு திருவாராதனத்தை நீ சிருஷ்டி பண்ணி அத்தனை பேருக்கும் சொல்லி வை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வைகானசம் மகாசாஸ்திரம்னு சொல்கிறார். அது திருவாராதனம் விசேஷமாக கூட நடந்துட்டுருக்கு. இங்கே திருவாராதனத்திலே இந்த வைகானச ஆகமத்தில் தான் நித்தியைஸ்வர்யோ பவேத்துன்னு பண்ணணும். நாராச்ச முத்திரை எங்களுக்கு முத்திரை ரொம்ப கிடையாது. எங்களுக்கு சுரபி முத்திரை நாராச்ச முத்திரை இப்படி 2 முத்திரை இருக்குது. இந்த 2 முத்திரையில் சுரபி முத்திரை இந்த நிவேதன காலத்துலேயும் இந்த பஞ்சபாத்திர ஆராதனை காலத்துலேயும் பண்ணணும்னு சொல்கிறார். அதே சமயத்தில் இந்த நாராச்ச முத்திரை எதுக்கு அப்படின்னா மாத்ராதானத்து போது எஜமானனை பார்த்து காட்டுறாங்கிற. மாத்ராதானத்து போட்டு எஜமானத்தை பார்த்து நாராச்ச முத்திரை காமிச்சோன்னா காம்சிய பாத்திரே துரோணதண்டுலம் பூரயித்வா அவர் இது மாதிரி பக்தி ஸ்ரத்தையோடு கூட நிறைய தண்டுலத்தை பூர்ணமாக கொடுத்து அதில் ஸ்வர்ணத்தோடு கூட கொடுப்பாராம். அப்படி கொடுத்தோடனே பகவான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி இவன் அந்த அக்ஷதையை எடுத்து பகவானுடைய திருமுடியில் நித்தியைஸ்வர்யோ பவேத் அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்கிறார். அது வைகானச பகவத் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. திருவாராதனமும் ஆராதனத்துக்காகவே பகவானே சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா அதனால தான் சங்கு சக்கரமும் விகனசாச்சாரியாளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த வகையில் திருவாராதனம் பிரதிஷ்டை உற்சவம் இதெல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கு. இதில் உற்சவம் எதற்கு அப்படின்னா லோக சாந்திஹி புஷ்டிஹி துஷ்டிஹி சர்வவியாதி அது எல்லா வியாதியும் போக்குறதுக்கும் லோகங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கிறதுக்காகவே உற்சவங்கள்லாம் இருக்குது. இந்த உற்சவத்தை 3 விதமாக பிரிக்கிற. த்ரிவித உற்சவா நித்யோத்சவ சாந்தியுற்சவ ஸ்ரத்தோத்சவ இதி 3 உற்சவமாக பிரிக்கிறார். நித்யோத்சவன்னா என்ன அப்படின்னா துவாதச மாசே ஏகஸ்மின் மாசே அப்தம் பிரதி நித்தியம் சங்கல்பியா ச நித்யோத்சவோ பவேத். அதாவது இந்த நித்யோத்சவத்தில் தான் பிரம்மோற்சவம் பவித்ரோற்சவம் அதே மாதிரி அயனோற்சவம் அதாவது அயனத்துக்கு உற்சவம் பண்ணுறது மாதம் பண்ணுறது. இங்கே திருமலையில் நித்திய உற்சவம் நடந்துட்டுருக்கு. நித்தியோற்சவமாக நடக்கிறது. இதே மாதிரி திருக்கல்யாண உற்சவம் இதெல்லாம் நித்தியோற்சவமாக வச்சுட்டார் சுவாமி. இந்த நித்தியோத்சவம் பக்தி உற்சவம் ஸ்ரத்தோத்சவம் இப்படின்னு பிரிக்கிறார். அதில் சாந்தி உற்சவங்கிற பயப்பிரமாத துர்பிக்ஷ வியாதி சோரகா பயப்பிரமாத பெரிய தேசத்துக்கு ஒரு பயம் வந்தது. அந்த பயம் வந்ததுன்னா என்ன பண்ணுன்னா பகவானை தான் அண்டணுங்கிறார்.
எல்லோரும் மாற்றி பண்ணின்னு இருக்கார். பயம் வந்ததுன்னா வேறு மனுஷால போய் அன்றது மகான்களையும் சுவாமியை அண்டுனாதான் அந்த பயத்துலேருந்து பயகிருத் பயநாசனகான்னு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிற மாதிரி அது அது ஆமாம் அது 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 மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு. அந்த சாந்தி உற்சவம், ஸ்ரத்தோற்சவம் இப்படிலாம் சொல்கிறார். ஸ்ரத்தோற்சவம்னா என்ன அப்படின்னா இந்த பக்த பெருமக்களால் ஸ்ரத்தையோடு கூட பண்ணுறது. அதாவது தன்னுடைய எஜமானுடைய நட்சத்திரம், எஜமானுடைய விசேஷ காலத்தில் ஸ்ரத்தையாக கூட பகவானுக்கு பண்ணால் அது ஸ்ரத்தோற்சவம் அப்படிங்கிறார். அந்த உற்சவத்திலேயே விசேஷ பலஸ்ருதியோடு கூட சொல்கிறார். பயப்பிரமாத துர்பிக்ஷா சாந்தி உற்சவ ஸ்ரத்தா வித்தே யதா விக்தே ததா யத் சம்யக் ஸ்ரத்தையா கிரியத்தே ஸ்ரத்தோற்சவோ பவேத். இது ஸ்ரத்தோற்சவமாக அமையிறதுன்னு இந்த நித்தியோற்சவம், ஸ்ரத்தோற்சவம், சாந்தி உற்சவம்னு இப்படி சொல்கிறார். அந்த வகையில் இந்த உற்சவங்கள்லாம் எதற்காக அப்படின்னா பக்திபூர்வமாக கூட எவன் பண்ணுறானோ அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவன் பரம சௌக்கியத்தை அவன் மாத்திரம் அடையிறது இல்லாமல் பக்த பெருமக்கள் ஒத்தரால் அத்தனை பேரும் அடையிறா அப்படின்னு சொல்கிறா. இதிலே பவித்ரோற்சவம், புஷ்பயாகம் இதெல்லாம் இருக்குது. இது எதற்கு அப்படின்னா பகவான் சாங்கோபாங்கமாக சாநித்தியமாக பிரகாசித்த சவோநாம யஜ்யகாங்கிற. சவோநாம யஜ்யகான்னா இந்த உற்சவத்துக்கு பெரிய யஜ்யங்கிற. இந்த சின்ன உற்சவம் ஒரு திருக்கல்யாண உற்சவம் பண்ணால் அது பேர் திருக்கல்யாண உற்சவம்னு பேர். அது யஜ்யம் பண்ண பலன் வருது அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு உற்சவத்தை பற்றி மரீச்சி பகவான் இவரெல்லாம் போட சார்த்தகோடி பிரவிஸ்தரங்கிற. சார்த்தகோடி பிரவிஸ்தரம்னு நிறையா கிரந்தங்கள் இருக்குது. விதவிதமான உற்சவங்கள். அதில் மகாலட்சுமி உற்சவம் அப்படின்னு இருக்குது. மகாலட்சுமிக்கு பாத்ரபத மகாலட்சுமிக்கு தனிக்கோயில் தாயார்னு இப்போ சொல்லின்னு இருக்கோம். இந்த தனிக்கோயில் தாயாருக்குன்னு விசேஷமான அர்ச்சனையும் இந்த வைகான சாகமத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கு. அதை பாத்ரபதே மாசே பாத்ரபத இந்த புரட்டாசி மாதத்தில் பண்ணுற இந்த மாதத்தில் வர இந்த மாதத்தில் பிரதம தின ஆரம்பியா பிரதமையிலேருந்து ஆரம்பித்து இந்த உற்சவம் அவசியம் 9 நாள் பண்ணுங்கிற. இந்த 9 நாள் எப்படி பண்ணோம் அப்படின்னா தாயாரை ஊஞ்சலில் ஏலை பண்ணி விசேஷமான சதுர்வேத பாராயணத்தோடு கூட இப்படி பண்ணால் இது மகாலட்சுமி உற்சவம் அப்படிங்கிறார். இந்த மகாலட்சுமி உற்சவத்தை தீர்காயுஷ்யம் ஜெயம் செய்வ யாருக்காக பண்ணுறது அப்படின்னா பக்த பெருமக்கள் அனைத்து மக்களும் தீர்காயுஷாக இருக்கிறதுக்காகவே இந்த உற்சவம் பண்ணுறது. இதை அவசியம் பண்ணாமல் விட்டுறாத. எதற்காக அப்படின்னா அத்தனை பேருக்கு தீர்காயுசு தேவைப்படுறது அப்படிங்கிறார். இப்போ இந்த கோவிட்-19 ஒன்று வந்ததோனோ கொரோனான்னு வந்ததோனோ இந்த கொரோனா வந்த பொழுது என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருந்தா. இதில் மரீச்சி மகரிஷி சர்வசாந்தின்னு ஒரு விதி சொல்லியிருக்க. சர்வசாந்தின்னு ஒரு விதி. அந்த விதி என்ன அப்படின்னா இது மகாவியாதி இருந்தாலும் போக்கிடுங்கிறார். மகாவியாதி இருந்து அந்த 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 யஜ்யத்தை பண்ணது இந்த ஒரு 2-3 க்ஷேத்திரத்தில் அந்த யஜ்யம் பண்ணது. சோளிங்கர் அருகாமையில் வாலாஜாலையும் பண்ணது. அந்த உற்சவத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா யாருக்கு இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்லாம் இருக்கணும் அது வந்தால் பண்ணு, துர்பிக்ஷம் வந்தால் பண்ணு, வியாதி வந்தால் பண்ணு. இப்படி பண்ணனா இது பேரே சர்வசாந்தின்னு பேர். இதுக்கு மகாமந்திரத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா துவாதசாட்சரத்தை ஒரு 9 நாள் துவாதசாட்சரத்தை அவசியம் ஒரு நாளைக்கு 12,000 முறை பண்ணுங்கிற. அப்படி பண்ணால் என்ன அப்படின்னா பகவான் சாங்கோபாங்கமாக சாநித்தியமாக ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி இது விசேஷ பலனை கொடுக்கறது அப்படிங்கிறார். இது கொடுக்கறது மரீச்சி மகரிஷி சொன்னது நிஜம்னு ஒன்று காட்டணுமோன்னோ அதுக்கு பகவான் சில லீலையும் பண்ணுவார். அது என்ன அப்படின்னா குணசீலத்தில் இந்த ஹோமம் நடந்தது. இந்த குணசீலத்தில் நடந்த பொழுது உடம்பு முடியாதவ தரிசனம் பண்ணி சரியாக போச்சுன்னு சொல்லியிருக்கா அந்த அர்ச்சகால். அது மாதிரி இந்த விசேஷ பலனை கொடுக்கக்கூடிய இந்த உற்சவங்கள்லாம் அத்தனை மக்களுக்கும் சாந்தி கொடுக்கறதாகவும் நானாவித உற்சவம் சொல்லியிருக்கு. அதில் விஸ்தாரமாக பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், புஷ்பயாகம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த உற்சவத்திலே தினசங்கியை சொல்கிறார், வாகனக்கிரமம் சொல்கிறார். இதில் நிறையா தினம் சொன்னால் கூட இந்த உற்சவத்தில் 9 நாள் உற்சவம் இன்றைக்கி எல்லா சன்னதிலையும் நடந்துட்டுருக்கு. 15 நாள் ஒரே ஒரு சன்னதியில் எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது. கதிரி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சன்னதியில் 15 நாள் பண்ணுறான் பிரம்மோற்சவத்தை. அதுக்கும் அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதம் பண்ணணும், அதில் ஹோமமே என்ன அப்படின்னா திதி வார நட்சத்திரம் தான் பண்ண சொல்கிறேன். திதி வார நட்சத்திரம் யோக கரணம்
அன்னைக்கு வாகன தெய்வத்தையா இதெல்லாம் பண்ண சொல்கிறார். இப்படி பண்ணால் சுவாமி சாங்கோபாங்கமாக மேலே சொன்ன பலஸ்ருதி எல்லாம் கொடுக்கறதுனாலேயே இதுக்கு உற்சவம்னு பேர் வச்சு அனுகிரகம் பண்ண பிரகாரம் இந்த உற்சவம் அத்தனை க்ஷேத்திரத்துலேயும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அழகேசிகர் முன்னாடி விஞ்ஞாபிச்சுட்டு பெரிய அழகான சபை, அத்தனை மகனியர் முன்னாடி இதெல்லாம் நம்ம சொல்கிறது அத்தனையும் நிஜம்னு ரிஷி சொன்னாலும் நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆமான்னு ஒருத்தர் சொல்லணுமோன்னு இந்த இப்போ நாராயணியை சொன்னேன்னே, நாராயணி எல்லாம் சம்போதனத்தில் இருக்குது. சம்போதனத்தில் பார்த்து குருவாயூரப்பனை பார்த்து எல்லாமே இப்படி கேட்குற மாதிரி இருக்கும். அவர் இன்னொரு ஸ்லோகம் எப்படி எழுதியிருப்பார்னு இது சேங்காலிபுரம் தீட்சிதர் காலத்தில் சொல்லுவார். இன்னும் அவர் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எழுதினார் அப்படின்னு சொன்னார். அது ஆமாம், அது மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் ஆமான்னு அழகீசிங்கரே ஒத்துண்டு இது சிரேஷ்டமான சாஸ்திரம்னு சொன்ன பிரகாரம் அது மாதிரி சிரேஷ்டமாக இருந்து பண்ணக்கூட அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். தெரியுமே பூர்வாசிரமத்திலே எங்களை அனுபவிச்சிருக்காரு. அடியே அது அப்படி விஞ்ஞாபித்து இது மாதிரி சதஸ்லாம் இதுக்கு முன்னாடிலாம் பெருசாக நடந்ததே கிடையாது. இங்கே நடக்கும். இங்கே நாங்கள் படிக்கிற காலத்தில் இங்கே ஆஸ்தான மண்டபத்தில் கஷ்யப ஜெயந்தி, மரீச்சி ஜெயந்தி இப்படிலாம் நடக்கும். இவெல்லாம் தான் முன்ன நின்று நடத்துவா. அந்த பிரவச்சனத்தெல்லாம் உட்காந்து கேட்டுருக்க இந்த சன்னதியில் இந்த வருஷத்துக்கு இந்த 4 ஜெயந்தி நடக்கும். இந்த 4 ஜெயந்திக்கு எங்களை அங்கேருந்து அழைச்சின்னு வந்துடுவா. பாடசாலையிலேருந்து அழைச்சின்னு வந்து இப்படி நடந்து இந்த உற்சவ காலத்தில் சொல்லுவாள். அத்தனை விதமான இந்த கிரந்தமும் அதிகமாக கிடைக்கிறது தெலுங்கில் தான் கிடைக்கிறது. அது அத்தனை விதம் தெலுங்கு லிபியில் கிடைக்கிறது. அப்படி தெலுங்கு லிபியில் கிடைச்ச அந்த கிரந்தங்கள்லாம் இன்றைக்கி விஸ்தாரமாக இருக்கிறதுக்கு இது மாதிரி சதஸ்ஸு நடக்கணும். இது மாதிரி சதஸ்ஸு நடக்கிறதுக்கு பெரிய விசேஷமாக இது மாதிரியான மகான்கள் முன்னே கொண்டு வந்தால் தான். நான் பேசி முடிச்சுட்டேன். இது விஸ்தாரம் பண்ணிட்டு இருக்கேன். பிடிக்கிற மாதிரி திருப்பி ஆரம்பிக்கிறேன். இல்லை, இங்கே இந்த க்ஷேத்திரத்தில் இதெல்லாம் விசேஷமாக இருக்குதுன்னு தெரியணும். இங்கே இந்த தர்மகிரி பாடசாலையில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த சதஸ்ஸெல்லாம் அப்படி நடந்துட்டு இருந்தது. நிறையா மட்டங்கள்லாம் நடக்காமல் இருந்தது கொஞ்ச காலமாக. இப்போ சமீபமாக வானமாமலை அடியான் அது மாதிரி நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ பாடசாலை இப்போ ஷோலிங்கரில் நடந்துட்டுருக்கு. இப்போ கொடவாசலில் நடக்கிறது, ஆவடியில் நடக்கிறது. அழகேசிங்கர் மங்களாசாசனம் பண்ணி அனுகிரகம் பண்ணோம். இது மாதிரி அத்தனை இடத்துலையும் நடந்து விஸ்தாரம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு மகான்கள்லாம் இப்படி அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணான்னா இந்த குழந்தைகள் மாதிரி நிறையா குழந்தைகள் அடுத்த சதஸ்லலாம் இவெல்லாம் முன்னிருந்து பேசுகிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு விஞ்ஞாபிச்சுட்டு ருச்சிக ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலகந்தாம் யாரேன மார்க்கேன மகிமகீஷா கோபிராமணேபிய சுபமஸ்தி நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நாங்கள்லாம் கூட உபன்யாசம் பண்ணுறவா தான். ஆனால் ஐஷிங்கர் சாதிச்ச மாதிரி லேண்ட் ஆன மாதிரி மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி மறுபடியும் லேண்ட் ஆன மாதிரி டேக் ஆஃப் ஆகி ஆச்சரியமான கடைசியில் அதே பாடல் வந்து முடிச்சாதான் இல்லை ஐஷிங்களே இவன் சேங்காலிபுரம் இப்படி தான் ஆகணும் முதலே சாதிச்சு. ஐஷிங்கர் அடியன் வாஸ்தவம் இல்லை, லேண்ட் ஆகிறது ஃபுல்லாக உத்தரணம் பண்ணுறதுக்காக தான் சதஸ்ஸு நடக்கிறது. அதனால அப்படி பேசுதானா. ஆச்சரியமாக சொன்னார் உற்சவ விதியை பற்றி. எல்லாருமே உற்சவத்தை நவதின துஜாரோக பிரம்மோத்சவம் தான் உற்சவத்தில் விசேஷமாக ஸ்வீகரிப்பார். அதில் எல்லா சன்னதியிலையும் இந்த உற்சவம் பிரம்மோத்சவம் விடாத பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிறதுல மகாலட்சுமிக்கு இந்த நவதின துஜாரோக பிரம்மோத்சவம் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சன்னதியிலேயே இவர் கூட சாதிச்சார் பிரபாகராச்சாரியார், இங்கே பிரம்மோத்சவம்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறதுன்னு 2 பிரம்மோத்சவம் பண்ணுறா. அப்போ 2 பிரம்மோத்சவம் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா 2 பிரம்மோத்சவம்லாம் சொல்லலை. ஒரு பிரம்மோத்சவத்துக்கு மாத்திரம்தான் கொடியேற்றி பண்ணுறா. துவஜாரோகணம் ஒரு உற்சவத்துக்கு தான், 2வது மன்றத்துக்கு தான் பண்ணுவாள். அலங்கார பிரம்மோத்சவம் இன்னொரு பிரம்மோத்சவம் பண்ணுறா. அதுக்கு துவஜாரோகணம் கிடையாது. 2 தரம் நவராத்திரி வந்ததுன்னு சொன்னாக்க 2வது நவராத்திரியில் தானே பண்ணுறார் உற்சவம். 2வது நவராத்திரியில் பண்ணுறார். முதல் நவராத்திரியில் துவஜாரோகணம் கிடையாது. ஸ்ரவண நட்சத்திரம் பிராதானியம். கன்னியா மாசத்துல ஸ்ரவண நட்சத்திரம் பிராதானியம்.
திருப்பதியில் அடியேன் கல்யாண மாதத்தில் 2 சிரவணம் வந்தால் 2 சிரவணம் பிரம்மோத்சவம்னு பேர். ஆமாம், அதான் பிரசங்காத ஒரு சம்சயத்தை அடைய ஞாபகம் பண்ணும். இதுக்கு முன்னாடி தேவர் சாதித்தவர் அவர் மௌன் பட்டாச்சார சமுத தேவர் சாதித்த பொழுது இந்த சிலாரூபம்ன்றது சமீபத்தில் வந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த சன்னதியில் வந்து பிராச்சீனமாக சிலாரூபத்தில் பெருமாள் இருக்காருன்றது எப்படி அது சுவாயம்புவா இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சுவாயம்பு ஸ்தலத்தில்